அநீதியான யுத்தத்தினாலே அழிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கும் போராளிகளுக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவ பகிர்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இடத்திலே வந்திருக்கின்றேன். இந்த இடத்திலும் இருக்கின்ற திருச்சபை தலைவர்களுக்கும் பேராளர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கின்ற அருமையான ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யுத்தம் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற போது வன்னி பகுதியிலே அந்த யுத்தத்தினுடைய உருவத்துக்குள்ளே நான் இருந்தேன். 2007ஆம் ஆண்டில் இருந்து அங்கே மன்னார் பகுதியினாலே வன்னியை நோக்கி பல முனைகளிலே இராணுவம் முன்னேற துவங்கியது. வவுனியா பகுதியிலே, இங்கே பூனேரி பகுதியில் இருந்து இராணுவம் முன்னேறியது. மன்னார் பகுதி இப்படி ஏராளமான இடத்திலே எல்லா பக்கங்களிலேயுமே மக்கள் அங்கே இடம்பெயர தொடங்கினார். அந்த நேரங்களிலே நடைபெற்ற விமான குண்டு தாக்குதல்கள், செல்வீச்சுகளினாலே ஏராளமான பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள் அங்கே மரித்து போனதை என்னுடைய கண்களாலே நான் கண்டிருக்கிறேன். அநேகர் பங்கர்களுக்குள்ளேயே அப்படியே சிதைந்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். இப்படியே இந்த யுத்தம் மிகவும் வேகமாக பரவி கொண்டு வந்த போது, கிளிநொச்சி அங்கே பிடிபட்ட போது மக்களுடைய மனதிலே ஒரு பயம் வந்தது. இராணுவம் எங்களை பிடித்து விடும் என்று சொல்லி, ஆனாலும் தொடர்ந்து அங்கே இடம்பெறும்படியே எங்களுக்கு அறிவித்தல்கள் பெறப்பட்டபடியினாலே எல்லா திருச்சபைகளிலும், கத்தோலிக்க திருச்சபை, மெதடிஸ்ட திருச்சபை, அங்கிலிக்கன் திருச்சபை, ஏராளமான சுயாதீன திருச்சபையை சேர்ந்த எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்தோம். அங்கே மணலாறு பகுதியில் இருந்து வந்த இராணுவமும் எல்லா பக்கங்களும் அங்கே மக்களும் விடுதலை புலிகளும் சுற்றி வளைக்கப்பட்டார். ஆகவே என்ன செய்வதென்று ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இரவும் பகலுமாக செல்வீச்சுக்களும் இராணுவ தாக்குதல்களும் இருந்தன. பலவிதமான புலனாய்வாளர்களும் மக்களோடு மக்களாக கலந்து நின்று அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த போது மக்கள் இருக்கின்ற இடங்களிலே செல்கள் வந்து விழுந்து ஏராளமான மக்கள் அங்கே மரித்து போனார்கள். அந்த வேளையிலே ICRC, UNHCR இவர்கள் எல்லாரையும் உடனடியாக வெளிக்கிடும்படி அங்கே அரசு அறிவித்தது. ஆகவே மக்கள் அவர்கள் இருந்த இடங்களிலே காலில் விழுந்து கெம்பி அழுதார்கள். எங்களை விட்டுட்டு போகாதீர்கள் என்று சொல்லி கிளிநொச்சியேன் என் வீதியிலே விழுந்து அழுத போதும் அவர்கள் அரசாங்க கட்டுப்பாட்டை மீற முடியாது சொல்லி சகல தொண்டு நிறுவனங்களும் அநீதியை வெளிக்கொள்ளக்கூடிய குரல் உள்ள அனைவருமே புறப்பட்டு சென்று விட்டார்கள். அந்த மக்கள் மிகுந்த வேதனையோடு தங்களுடைய இருந்த சொத்துக்களை கைகளிலே வாகனங்களிலே எடுத்துக்கொண்டு அங்கே நகர்ந்து சென்ற போது இறுதி யுத்தம் மிகவும் கொடுமையான முறையிலே வந்தது. எல்லா பக்கங்களிலிருந்தும் செல்வீச்சுக்கள், யாரும் யாரோடும் கதைக்க முடியாது, தொடர்புகள் அற்று போன, மரித்து போன பிள்ளைகளை என்னுடைய கைகளாலே நான் எத்தனையோ பேரை சீனியும் மண்ணெண்ணையும் போட்டு எரித்து இருக்கிறது. இப்படி யுத்தம் கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இறுதி யுத்தத்திற்கு முன்பாக நாங்கள் சுதந்திரபுரத்திலே எங்களுடைய திருச்சபை இருந்தபடியினாலே அந்த இடத்திலே போய் குருமார்கள் எல்லோரும் இருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு முன்பாக இருந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த குருவானவரும் அவருடைய இருந்த மக்களும் அங்கே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொடுத்தார். அப்பொழுது அங்கே இயக்க மந்தங்களை சொன்னது, நீங்களும் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று பலவிதமான அச்சுறுத்தல்களை எங்களுக்கு கொடுத்த போது எங்களோடு நடக்க முடியாத வயது போனவர்கள் இருந்தபடியினாலே அவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள். இந்த இறுதி யுத்தத்திலே கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த சரத் ஜீவன் என்கின்ற ஒரு பாதிரியார் அங்கே இறந்து போனார். ஏனைய சுயாதீன திருச்சபையை சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் இறந்து போனார்கள். அவர்களுடைய பெயர்கள் அங்கே வெளியிலே வரவில்லை. ஆனாலும் அவர்களையும் இந்த வேளையிலே நான் நினைத்து பார்க்கிறேன். எத்தனையோ பிள்ளைகளும் தாய்மாரும் அங்கே வீதியிலே விழுந்து இறந்து அந்த சுதந்திரபுர சந்தையிலே எல்லாம் அப்படி ரோட்டு கரையில் இருந்த போது, செல்வீச்சுக்கள் முடிந்த போது நாங்கள் போய் அவர்களை அந்த நெருப்பிட்டு அவர்களை கொடுக்கிற அனுபவங்களும் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற போது அங்கே மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றியதிலே இப்பொழுது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியிலே பணிப்பாளராக இருக்கின்ற டாக்டர் சத்தியமூர்த்தி அவரோடு இருந்த வைத்தியர்கள் எல்லாரும் சிறப்பான பணியை அந்த நேரத்தில் ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். உடையார்கட்டு மகா வித்தியாலயத்திலே ஒரு வைத்தியசாலை நடைபெற்றது. அப்பொழுது நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சுதந்திரபுர ஆலயத்தில் இருந்தோம். திடீரென்று செல்பந்து விழுந்து எங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து தாயும் இன்னொரு பிள்ளையும் இறந்து விட்டார்கள். ஒரு சிறு குழந்தை அவருடைய அம்மா தூக்கி கொண்டு ஓடி வந்து எங்களை தூக்கி கத்தினார்.
நீங்கள் இந்த என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு வைத்தியசாலைக்கு கொண்டு போய் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அங்கே 7-8 குடும்பம் இருந்தோம். ஆனால் ஒருவரும் வெளியிலே வர இல்லை. எல்லாரும் பயத்திலே அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் வெளியிலே போக நாம் எடுத்து பிடித்தார்கள். ஆனாலும் நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் என்னை தடுத்த போதும் கூட அந்த புள்ளியை கொண்டு போய் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையிலே எல்லாம் செல்வி சீக்கிரம் நடந்தது. ஆனாலும் நான் கொண்டு போய் அந்த புள்ளியை விட்டு நான் திரும்பி வந்தேன். நான் அதற்கு பின்பு யுத்தம் மிகவும் வேகமாக நடந்து ஒருவரை ஒருவர் எங்கே இருக்கிறார்கள் என்ன நடந்ததே தெரியாமல் எல்லாரும் திறந்து போல் போராளிகளில் தங்களுடைய ஆயுதங்களை விட்டு அவர்கள் அங்கே பின்வாங்க துவங்கிவிட்டார். இப்படி கொடுமையாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இராணுவம் எங்களை சுற்றி வளைத்தது. அப்பொழுது நான் தான் முதல் போய் இராணுவத்தை சந்தித்து எனக்கு சிங்களம் தெரியாது. அவர்கள் கேட்டார்கள், ஃபாதர்னு கேட்டார்கள். நான் நோம்பு சின்ன போது என்னுடைய தாயார் நன்றாக சிங்களம் பேசுவார். அவர் எனக்கு பின்னாடியே என்னுடைய கசக்கை கொடுத்து கொஞ்சம் சிங்களத்திலே இதுக்குள்ளே 250 பேருக்கு இருக்கிறோம் என்று சொன்ன போது அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். எங்கே எல்லோரையும் வர சொல்லுங்கள் என்று சொன்ன போது பங்கர்களுக்குள்ளே இருந்து எல்லாரும் வந்தபோது எல்லாரையும் நிலத்திலே இருந்து இராணுவமும் எங்களோடு முழங்காலில் அந்த இருந்தார்கள். ஏனென்றால் இப்படி இந்த துப்பாக்கி அவர்கள் இப்படி போய்கொண்டிருந்தது. பிறகு அவர்கள் அங்கே ஓக்கில சொல்லி கொஞ்ச நேரம் துப்பாக்கி சூடுகளை இழுத்து விட்டு எல்லாரும் செக் பண்ணி அதற்கு பின்பு எங்களை அங்கே சுமந்து ஏற்றி கொண்டு போனார்கள். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இடையிலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற போது கிராஸ் ஃபயரிங் நடந்தது. அந்த வேளையிலே எங்களுடைய பஸ் முன்னாலே போய்கொண்டிருந்தது. அங்கு இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே எங்களுடைய பஸ் தாக்கப்பட்டு என்னுடைய தாயாரும் என்னுடைய ஒன்றவருக்கு சகோதரி அவர்களும் நாங்கள் இப்படி முன்னாலேயும் பின்னாலேயும் அவர்கள் இருவரும் உடனே இறந்து விட்டார்கள். ஏராளமான பேர்கள் காயப்பட்டோம். அப்பொழுது அங்கே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் புளியங்குளத்திலே வச்சு இந்த சம்பவம் நடந்தது. அப்போ உடனே இராணுவம் எங்களை ஓடி வந்து உள்ளபடி அவங்களை சண்டை பிடிச்சி ஒரு 15-20 நிமிஷத்தான புளியங்குளம் மகா வித்தியாலயத்தில் அங்கே என்னுடைய உடல் வெள்ளை உடுப்பு முழுவதும் கத்தர் அப்படியே என்னுடைய இறந்து போன தாயாரை கவசவானத்தில் வைத்து அங்கே என்னுடைய அந்த ஒன்று விட்ட சகோதரியும் உடுப்புக்கு கீழே அவருக்கும் இயங்க மாட்டேன். அவர்கள் 2 பேருமே இறந்து போனார்கள். அவர்களையும் சுமந்து கொண்டு வவுனியா வைத்தியசாலையில் போய் நான் அந்த மோச்சுவதிக்கு போகிற இடத்துல என்னுடைய தாயாரை அந்த செச்சரில் போட்டுட்டு நான் அழுது கொண்டு இருந்த கண்களை அழுது கொண்டு இருக்கின்ற போது அந்த வைத்தியசாலையிலிருந்து ஒரு சிறு பிள்ளை என்னுடைய கசைக்கு பிடிச்சி ஃபாதரேன்னு அழுகிறீங்க என்று கேட்டது. அப்பொழுது அவங்களுடைய அம்மா சொன்னால் ஃபாதர் உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கு அண்ணன் இல்லை நீங்கள் எங்களை 2 மாதத்துக்கு முதல் நாங்கள் சுதந்திரபுரத்தில் கொண்டு அந்த வைத்தியசாலையில் விட்டீங்க. இப்பொழுது இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதுனா தாயை நான் செத்து விட்டேன் என்று அவங்க சொன்னார். அப்படி பலவிதமான அனுபவங்கள் இருக்கின்றது. மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், உங்களுடைய வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்களுக்கு. அதுபோல ஒரு நீதிக்காக போராடிய ஒரு இனம், ஒரு போராளிகள், பெண்களுக்கு சம உரிமை, ஆண்கள் எல்லோரும் சகோதரத்துவமாக சாதி வரி சமய வரி எல்லாம் கடந்து ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அங்கே இருந்தது. சிறந்த ஆட்சி முறை அங்கே இருந்தது. ஆனாலும் அவை யாவும் யுத்தத்தினாலே அழிந்து போய்விட்டது. ஆனாலும் நல்லவர்களாக வாழ்வதற்கு யாரும் தடை செய்ய மாட்டார்கள். இறந்து போன அந்த ஆத்துமாக்களை நேற்று நாங்கள் நன்றி சொல்வதோடு நாங்களும் நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழ்வதற்காக இந்த அனுபவ பதிவு நான் சொல்லுகிறேன். இந்த நாடிலும் பல்லாயிரக்கணக்கான இறந்து போன போராளிகள், சிறு குழந்தைகள், தாய்மார், தந்தைமார் எல்லாருடைய ஆன்மாவுக்கும் இறைவன் நிலைப்பாடு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி என்னுடைய அனுபவ பதிவை நிறைவு செய்கின்றேன்.